World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டெக் சஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து அது சம்மந்தமான கருத்துக்களை நம்ம வகுப்பில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை வச்சு ஆராய்ச்சி வகுப்பாக நடத்திட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 32 வகுப்பு இது வரைக்கும் நடத்திட்டோம். 32 மாதம் தொடர்ச்சியாக நடத்திட்டோம். ஸோ இப்போ வந்து 33வது வகுப்பு விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்த போகிறேன். ஸோ இந்த மே மாதத்தில் என்ன தலைப்பில் இந்த வகுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னா, எம்டி பாக்ஸ் காலி கட்டம் அப்படிங்கிற தலைப்பிலையும் சாரம் பெறாத கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தையை வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு ஒரு புதுமையான வார்த்தையாக இருக்கும். எம்டி பாக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்கள் வந்து யூஸ்வலாக உங்கள் வீட்டில் வந்து சில ஜாதக கட்டம் இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதக கட்டம் அல்லது உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதக கட்டத்தில் கிரகமே இல்லாமல் எம்டியாக இருக்கும். கிரகம் இல்லாமல் எம்டியாக வந்து உங்களுக்கு சில ராசியில் வந்து கிரகமே இல்லாமல் இருக்கும். அதுதான் எம்டி பாக்ஸ் காலி கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அமைப்பு இருக்கும் பொழுது நமக்கு இது என்ன விஷயத்தை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்டி கட்டம் என்னவா வருதோ, அந்த எம்டி கட்டம் வந்து என்னவா வருதோ அந்த பர்டிகுலர் ராசியோடைய காரகத்துவங்களில் நமக்கு புண்ணியம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ராசி காரகத்துவங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும், சம்டைம்ஸ் வந்து கிடைக்காமையே போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு எல்லா இடத்துலையுமே கிரகங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்தில் சுக்கிரன் சனி, 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன் ராகு. ஓகே, இப்போ இந்த ஜாதகர் பாருங்கள், இந்த ஜாதகத்தில் எந்தெந்த இடம்லாம் எம்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் வந்து எம்டியாக இருக்குது, மேஷம் எம்டி, மிதுனம் எம்டி, சிம்மம் எம்டி, தனுஷ் எம்டி. இதிலெல்லாம் வந்து கிரகங்கள் இல்லை. சரிங்களா? அப்போ இதில் கிரகங்கள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது லக்னத்திற்கு என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் ஜாதகர் புண்ணியம் அதிகமாக செய்யவில்லைன்னு அர்த்தம். புண்ணியம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு நடக்கணும் அப்படின்னா புண்ணியத்தை பண்ணால் தான் நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எம்டியாக இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் நீங்கள் புண்ணியம் நிறைய செய்யவில்லைன்னு அர்த்தம். அப்போ அது சார்ந்த காரகத்துவத்துக்கு புண்ணியம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். இது வந்து டைரெக்டாக இப்படி எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் வந்து கிரக பார்வை ஏதாவது அந்த இடத்துல பற்றுச்சுனாலும் அந்த எம்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதன் வந்து இந்த இடத்த பார்த்துருச்சு, அப்போ அது எம்டின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய பார்வை 8ஆம் பார்வை இங்கே கிடைக்கும், அப்போ இது எம்டின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல சிம்மத்தில் வந்து எம்டியாக இருக்குது, வேறு ஏதாவது கிரகத்தோட பார்வை இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் எம்டியாக இருந்தாலும் அங்கே வேறு ஏதாவது கிரகத்தோட பார்வை விழுந்துட்டாலும் அதை எம்டின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி கிரகமும் இல்லாமல் பார்வையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குன்னா அந்த எம்டியாக வரக்கூடிய பாவம் எதுவோ அந்த பாவத்தில் புண்ணியம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். புண்ணியம் குறைவு. அப்போ அந்த புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த பாவ காரகத்துவத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஏதாவது தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் எம்டி பாக்ஸ். அப்போ இந்த மாதிரி கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக துல்லியமாக வந்து சப்ஜெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த எம்டி பாக்ஸை எப்படி துல்லியமாக எடுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து லக்ன ரீதியாக ஜனனகால லக்னம் அதன்படி எப்படி செயல்படும்,
இந்த எம்டி பாக்ஸ் வந்து காலபுருஷ தத்துவப்படி எப்படி செயல்படும், அதுக்கப்புறம் பாவத் பாவன அடிப்படையில் எப்படி செயல்படும், இப்படி 3 விதமான விஷயமாக இந்த எம்டி பாக்ஸ் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிளியராக வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு பரிகாரம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பாக்ஸ் எம்டியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷம் எம்டியாக வந்துருச்சு, மிதுனம் எம்டியாக இருக்குது, இந்த மாதிரி 12 ராசிகளில் எதெல்லாம் எம்டியாக இருக்கோ அந்த எம்டியாக இருக்கிறதுக்கு பர்டிகுலர் பரிகாரம் இருக்குது. அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக பர்டிகுலர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் அதை சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம். இது எல்லாமே வந்து இந்த விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த எம்டி பாக்ஸ் எப்படி செயல்படும், ஸோ அதுக்கான பரிகாரம் என்ன, கோயில் பரிகாரம் என்ன, வாழ்வியல் பரிகாரம் என்ன. இந்த எம்டி பாக்ஸ் இருந்தால் அந்த பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7ஆம் பாவம் ஒருத்தங்களுக்கு எம்டியாக இருக்குது, அதில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கலன்னா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒருத்தங்களுக்கு 2ஆம் இடம் எம்டியாக இருக்குன்னா வருமான குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடம் எம்டியாக இருக்குது, எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கலன்னா வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு பாவத்தோட காரகத்துவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எம்டி எப்படி வேலை செய்யுங்கிறத டோட்டலாக இந்த மாதிரி கான்செப்டை அப்ளை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஃபுல்லாக உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம நிறையா சூட்சமமான விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி எடுக்கணும்னு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்செப்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது மீனம் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கோயில் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா திருச்செந்தூர் போகணும். மீனராசி யாருக்கெல்லாம் எம்டியாக இருக்கோ திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் அந்த எனர்ஜியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோயில் பரிகாரமாக நம்ம பண்ணணும். இதே வந்து மீனம் எம்டியாக இருந்தால் அவங்க வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய செப்பல் யூஸ் பண்ணுற செப்பலை வந்து மாற்ற வேண்டும், அல்லது செப்பல் தானம் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாருக்காவது. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டாக இருக்க போது வாய்ப்பு இருக்கிறவங்க இதை கற்றுக்கலாம். இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா சாரம் பெறாத கிரகங்கள். இந்த சாரம் பெறாத கிரகங்களும் ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்ன புள்ளியிலிருந்து மீதி 9 கிரகங்கள், ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஆனால் சில கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது. ஸோ ஒரு கிரகங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கா? சில ஜாதகத்தில் பாருங்கள், சில கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் கிரகங்களே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதக எக்ஸாம்பிளாக போடுறேன். உங்களுக்கு 9 கிரகங்களும் இன்க்ளூடிங் லக்ன புள்ளியோட அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கான்செப்டை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்ன புள்ளி வந்து விஷாகம் 4. அப்போ இது யாருடைய நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்குது. சூரியன் வந்து அஸ்தம் 4. அஸ்தம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து விஷாகம் 1. இது யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து சித்திரை 3ஆம் பாவத்தில் இருக்குது. இது செவ்வாயோடைய நட்சத்திரம். புதன் வந்து சித்திரை 2ஆம் பாவத்தில் இருக்குது. இது செவ்வாயோடைய நட்சத்திரம்.
அடுத்தது குரு வந்து மகம் 4ஆம் பாவத்தில் இருக்குது, கேது உடைய நட்சத்திரம். இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் வந்து மகம் 3ஆம் பாதம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சனி வந்து உத்திராடத்தில் இருக்குது, உத்திராடம் 3ஆம் பாதம் சூரியனோட நட்சத்திரம். ராகு வந்து பூராடம் 3ஆம் பாதம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். கேது வந்து புனர்பூசம் 1 குருவுடைய நட்சத்திரம். அப்போ இப்போ இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்கன்னு படிச்சிட்டோம். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிஸ் ஆகிறது பார்க்கும்போது சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது, சூரிய நட்சத்திரத்தில் சனி இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது. செவ்வாயோட நட்சத்திரத்தில் செவ்வாய் புதன் இருக்காங்க. புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதில் யாரும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, புதன் சாரத்தில் கிரகம் இல்லை. ஓகே, அடுத்து குரு சாரத்தில் கிரகம் இருக்கான்னா விஷாகமில் கிரகம் இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரன் சாரத்தில் கிரகம் இருக்கான்னா பூரோடத்தில் கிரகம் இருக்குது. சனி சாரத்தில் கிரகம் இருக்கான்னு பார்த்தா பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில் கிரகம் இல்லை. அப்போ சனி சாரத்தில் கிரகம் இல்லை. அடுத்து ராகு சாரத்தில் கிரகம் இருக்கான்னு பார்த்தா திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகம் இல்லை. கேது சாரத்தில் கிரகம் இருக்குன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரகங்களின் சாரத்தில் நட்சத்திரங்களில் கிரகம் இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள், அந்த கிரகங்களுடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு எப்பையும் தாமதமாக நடக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட், இது பேசிக்கான கான்செப்ட். இதில் இன்னும் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது சாரம்பிராதம் கிரகங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தோம்னா கிரகங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாவ அதிபதியோடைய நட்சத்திரங்களில் கிரகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்ஏ மெத்தடில் கர்ம பதிவு பெற்ற கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா இல்லையான்னு எடுக்கலாம். இந்த 3 மெத்தட்ஸை நாம் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த எம்டி பாக்ஸ் எப்படி வேலை செய்யும், சாரம்பராத கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரம் பண்ண முடியும். இப்போ சாரம்பராத கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஜாதகத்திலே புதன் சாரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கோயில் பரிகாரம் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம கான்செப்டை வந்து இதில் எடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் சாரத்தில் கிரகம் இல்லை, அதுக்கு கோயில் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு பரிகாரம் வந்து நவத்திருப்பதியில் இருக்கக்கூடிய 9 கோயில், 9 பெருமாள் கோயிலுக்கும் அவங்க அடிக்கடி போகணும். இதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு வந்து அடிக்கடி டொனேட் பண்ணணும். நோட்டு புக்கை வந்து அடிக்கடி டொனேட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த எம்டி பாக்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கோயில் பரிகாரம் என்ன, வாழ்வியல் பரிகாரம் என்ன, சாரம் பெறாத கிரகங்களுக்கு என்ன மாதிரி கோயில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கான்செப்டை படிச்சுட்டு இதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 50 ஜாதகத்தில் உங்களுக்கு அப்ளை பண்ணியும் காமிக்க போகிறேன். இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய சூட்சமங்களான இது வகுப்பு இது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகருக்கு ஷார்ட்கட்டாக பலன் கொடுக்கறதுக்கு இந்த 2 விஷயத்தை வச்சு ஷார்ட்கட்டாக பலன் கொடுத்துடலாம். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் 7ஆம் பாவத்தோட வலிமையெல்லாம் போய் செக் பண்ணுறீங்க. 7ஆம் பாவம் எம்டியாக இருக்குது, சுக்கிரன் சாரத்தில் கிரகமே இல்லைன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டுன்னு சொல்லிடலாம். ஈஸியாக சொல்லிடலாம். ஒருத்தங்களுக்கு தலைமை பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குறாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து லக்னம் எம்டியாக இருக்குது, சூரியன் சாரத்தில், அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் கிரகமே இல்லைன்னா அவங்களுக்கு தலைமை பதவி கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். இப்படி 12 பாவங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் அடிப்படையாக வச்சு இந்த எம்டி பாக்ஸ் சாரம் பெறாத கிரகங்களை வச்சு பலன்களை வெரி ஷார்ட்கட்டாக சொல்ல முடியும். அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த கான்செப்ட். ஸோ இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக நடத்தக்கூடிய வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணத்தில் நடத்தக்கூடிய வகுப்பு இந்த வகுப்பு தான், விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு. ஸோ இந்த வகுப்புக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான். ஸோ இதுலேயும் வந்து முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த வகுப்பு வந்து எப்பயுமே 3வது சனிக்கிழமை நடக்கும். 17/5/2025 மே மாதம் 3வது சனிக்கிழமை அன்றைக்கி இது நடக்குது. 3 ஹவர்ஸ் வகுப்பு காலையில் 10 AM மதியம் 1 PM வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த வகுப்போடுக்கான ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம், முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக நடக்கக்கூடிய வகுப்பில் மிக குறைந்த கட்டணத்தில் நடக்கக்கூடிய வகுப்பு இதுதான். ஸோ கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களாக இந்த வகுப்பில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் போடக்கூடிய வகுப்பில் இது 500 நபர்கள் வரைக்கும் அனுமதி இருக்குது. முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த எம்டி பாக்ஸ் வகுப்புலையும் சாரம் பெறாத கிரகங்கள் பற்றிய வகுப்பில் விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு 33வது வகுப்பில் 17/5/2025 சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.